அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், அப்படியே சொல்றேன். ஐ எம் ஏ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் பிஜேபி. பட் நான் வந்து மோடிஜி எனக்கு பிடிக்கும், அமித்ஷாஜி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அண்ணாமலை அவர்களுடைய பிடிக்கும். பட் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் அப்படின்னு. நான் ஏன் வந்து அவங்க எடப்பாடி அவர்களுக்கு நான் வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிருபத்துக்குள்ள நான் ஆளாகி இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு பியூர் ஒரு பிஜேபி சப்போர்ட்டர், பட் நான் ஏன் வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவா அரசியல்ல வந்து அதான விஷயம். அரசியல்ல வந்து அலையன்ஸ் வந்து எப்படி இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை அப்படி இல்லை சார், அண்ணாமலை அவர்களை கீழே இறக்கிட்டு இவங்க எடப்பாடி அவர்கள் ஏறி இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதாவது அவர் வந்து நல்லா இருந்தவரை ஒரு திடீர்னு சடனா இறக்கிட்டு பண்ணது வந்து எனக்கு வந்து இதா இருக்கு. நான் அவருடைய பேச்சை கேட்டுதான் நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னாரு. நான் அப்போ ஓப்பனா கேட்டேன், அண்ணாமலை சப்போஸ் தனி பார்ட்டி ஆரம்பிச்சா நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு. அப்போ என்ன சார் அது யோசிப்பா சார், கண்டிப்பா பண்ணுவோம் சார் அப்படின்னா. அப்போ நீங்க உங்க மோடிஜி சப்போர்ட்டரு அப்புறம் அமித்ஷாஜி சப்போர்ட்டர்லாம் எங்க போனாரு அப்படி எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். சார் அப்போ அவர் சொன்ன தகவல் வந்து, மோடிஜி எனக்கு பிடிக்கும் சார், பட் இங்க தமிழ்நாடுன்னு வரும்போது இப்போ அண்ணாமலை ஸ்டார்ட்ஸ் நியூ பார்ட்டி, ஐ வில் சப்போர்ட் அப்படின்னாரு. ஓகே, வெரி குட். இன்னொருத்தர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்லை சார் நான் வந்து டிஎம்கே தான், எங்க அப்பா எங்க பேரண்ட் எல்லாம் வழி அவர் டிஎம்கே தான், நோ கொஸ்டின் அபவுட் இட் சார், நான் டிஎம்கேக்கு தான் நான் வந்து ஓட்டு போடுவோம், மாற்று கருத்து எதுவுமே இல்லை அப்படின்னாரு. ஸோ நான் இப்போ ஒரு சர்வே எடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த இடத்துல வந்து நான் 4 பேர்கிட்ட கேட்டேன். நான் வந்து அது ஹானஸ்டா சொல்றேன், நான் அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து விரும்பலை. கேட்டேன், நான் என்னப்பா ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னா, என்ன வேணாம் சார் அப்படின்னா. ஸோ அப்போ அவங்ககிட்ட விஷயம் வராது அப்படின்றதுக்காக நான் வந்து கேட்டேன். ஸோ கேட்கும் பொழுது அந்த 4 பேர்ல 2 பேர் சாலிடா வந்து விஜய்க்கு சொன்னாங்க. விஜய்க்கு சொல்லும் பொழுது சொன்ன ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பையன் வந்து 19 இயர்ஸ், செகண்ட் கேட்ட பையன் வந்து ஒரு 24 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் 2 பேர் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களும் ஆல்மோஸ்ட் அந்த 30th ஏஜ் தான். அவங்க அந்த 30 பிலோ 30 அந்த ஸ்டேஜ் தான் வந்து. அதுல ஒருத்தர் வந்து நான் பிஜேபி சப்போர்ட்டர், பட் நான் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறேன். நான் வந்து நான் ஏடிஎம்கேக்கு நான்